மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் குரு. இந்த மிதுன ராசியில் குரு இருக்கிறது மட்டுமா சிறப்பு? 11 சூரியன் இருக்கிறது சிறப்பு. உச்ச சூரியன் 11. உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படுற நேரம். உள்ளே புதஞ்சிருக்கு பாருங்க. மிதுன ராசி உள்ளே ஏதோ ஒன்று போட்டு மூடி வச்சிருக்கீங்கல்ல, டப்புன்னு வெளியில் கொண்டு வர்றது 11 இருக்கிற சூரியன். 12 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அங்கே வருவார். 12 மாதம் ஒரு முறை சூரிய பகவான் சிம்ம மேஷ ராசிக்கு வருகின்ற பொழுது பிரகாசமாக 30 நாள். அப்புறம் அப்போ இந்த சித்திரை மாதத்தில் தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ சித்திரை மாதத்தை விட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியனால் ஏற்படுற நன்மையை அனுபவிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். உங்களுக்குள்ள திறமை வெளிப்படுற நேரம். 10ஆம் இடத்துல சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி அங்கே நீச்சமாக டேக் கேர் ஹெல்த்து. சித்திரை மாதத்தில் கண் சம்பந்தமான பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. ஸ்கின் அலர்ஜி வராமல் பார்த்துக்கோங்க. கண் நோய் வராமல் பார்த்துக்கோங்க. கண் சம்பந்தமான ப்ராப்ளம் வரக்கூடாது. ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்க இன்னும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மிதுன ராசி எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூ இருக்காது. ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க உடம்பை ஜாக்கிரதையாக அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு பீரியாடிக்கல் செக்கப் பண்ணுறீங்க, கரெக்டாக எடுத்துக்கோங்க. புதன் நீச்சமாறு ராசியாதிபதி 10ஆம் இடத்தில் வேலையில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருங்க. என்ன வேலை வேணால் பாருங்கள், அந்த வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கு. செய்யும் தொழிலே தெய்வம்னா, செய்யும் தொழிலே தெய்வம்னுச்சு. அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம கரெக்டாக நடந்துக்க வேணாமா? அதுதான் இந்த புதன் நீச்சம். அப்புறம் மாறிட போகிறார். புதன் மாறிட்டாருன்னா சரியாக போயிடும். இப்போ அது வரலும் ஜாகிரதை. லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிங்க. மாதம் ஒரு புதன் முடியாது, மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் முடியாது, மாதம் ஒரு சரி என்றோ ஒரு நாள் 30 நாளில் ஒரு நாள் ஒரு லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிங்க. சேவிக்கிறதுனா வணங்குறது, கை கூப்பி வணங்குறது, அவருடைய திருவடியை வணங்குறது. அப்புறம் திருமுக மண்டலம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருவடியை வணங்கிட்டிங்கன்னா உங்கள் கஷ்டம் போயிடும். எவனொருவன் கடவுளின் திருவடியை வணங்குகிறானோ அவன் கஷ்டத்தை அவர் போக்கு. அதான் அபயஸ்தன் பேர். அப்படி கை காட்டுறாரு பாருங்கள், காப்பாற்றுற அப்படின்ற, இங்கே வா அப்படின்னு கீழே கை காட்டுறாரு பாருங்கள். பாதத்தை வணங்குகின்ற பொழுது அபயஸ்தம். இடத்துக்கு ஏழை காட்டுவார் தன் திருவடியை. என் முகம்லாம் வேணாம்பா, திருவடி போதும். திருவடியை சேவிச்சிட்டிங்கன்னா அடுத்தது அபயம். வாழ்த்துடுறேன். மிதுனராசி மருந்து மாத்திரை ஒழுங்காக சாப்பிடுங்க. டாக்டரை பார்க்கணுன்னா பார்த்துருங்க. எல்லாரும் இல்லை, ஏற்கனவே உடம்பு பாதிச்சவங்களுக்கு